ஜிலு பிரேக்ஃபாஸ்டா ஆப்பிள் ஜூஸா? பிரின்சஸ் ஜூஸ் பண்ணிடு. ஓகே, பிரின்சஸ் ஜூஸ் பண்ணலாமா? பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். அடிக்கடி நாங்கள் இந்த ஜூஸை எடுத்துக்குவோம். இன்னைக்கு இந்த ஜூஸுக்கு தண்ணிக்கு பதிலாக நான் இங்கே இளநீர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஜூஸ் போடுற அன்னைக்கு இளநீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு இளநீரை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தர்பூசணி பழம் நான் எடுத்துருக்கிறேன். 2 பேருக்கு பாதி பழம் நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஜூஸை கொஞ்சம் பார்த்துட்டு குடிச்சிக்கோங்க. அடுத்து ஒரு மாதுளம்பழத்தை நான் இங்கே எடுத்துருக்கிறேன். மாதுளம்பழத்தோட முத்துக்களை மட்டும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஜூஸர் இருந்தால் ஜூஸரில், இல்லைன்னா மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருந்த பழங்களை சேர்த்துட்டு கூட ஒரே ஒரு குக்கும்பரை மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜூஸரில் இல்லாமல் மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக வடிகட்டிக்கோங்க. நான் இங்கே ஜூஸரில் பண்ணுறதுனால அதுலேயே வடிகட்டி வந்துடுறதுனால நான் அப்படியே இதை எடுத்துக்கிட்டேன். காலையில் ஒரு 10-11 மணிக்கு இந்த ஜூஸை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம இளநீர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீரை இதில் சேர்த்துக்கலாம். இதோட லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 5-6 புதினா இலையை கண்டிப்பாக சேர்த்து விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து விட்டுக்கலாம். இல்லைன்னா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஆஃபீஸ்க்கு கொடுத்து வரணும்னா பாட்டிலில் அடைச்சி நீங்கள் கொடுத்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நேமை சொல்லி செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.